வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? நான் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து வீடியோ போடுறேன். மக்களே, நான் வந்து எனக்கு என்ன வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் நகை வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அதாவது வந்து ஒரு ரூ. 50 வச்சு, ஒரு ரூ. 100 வச்சு ஒரு கல்யாணம் பண்ணிடுவாங்க, ஒரு நகை எடுத்துருவாங்க. அதாவது நான் சொல்கிறது 200 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, அவங்களோட பாட்டி தாத்தா காலத்துலேருந்து வந்தவங்க. நான் விசாரித்ததில் எனக்கு டீட்டெயில் தெரிஞ்சது இவ்வளோ தான். சரிங்களா? ரூ. 50 வச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்களாம். ரூ. 10 கொண்டு போனாங்கன்னா 1 சவரன் நகை, 2 சவரன் நகை எடுப்பாங்களாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி. நகையெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப சீப்பு. அதே மாதிரி ரூ. 10 வச்சு வெறும் ரூ. 10 வச்சு கல்யாணமும் பண்ணியிருக்காங்க அந்த இதில். ஏன்னா ரூ. 2 கொண்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரூ. 2ன்னு இப்போ இன்றைக்கி சொல்லலாம். அப்போ வந்து 1 2 அப்படி தான் சொல்லுவாங்களாம். அப்போ உள்ளவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கொண்டு போய் கல்யாணத்துக்கு காய் வாங்கிட்டு வந்தால் அவ்வளோ காய் வாங்கிட்டு வருவாங்களாம். இப்போ வந்து நம்ம ரூ. 100 கொண்டுகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காய் வாங்கினோம்னா, ஒரு வெங்காயம் ரூ. 100 வாங்கினா சரியாக போயிடும். மீதி எதுவுமே வாங்க முடியாது. இப்போ 1 கிலோ வெங்காயம் இன்றைக்கி வந்து ரூ. 60 ரூபா விற்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் 200 அதாவது ரெண்டு ரூபா கொண்டுக்கிட்டு போனால் அவ்வளோ காய் வாங்கிட்டு வருவாங்களாம். அப்போ இருக்கிறது ரொம்ப சீப்பாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து விவசாயம் வந்து நிறையா போடுவாங்க. அப்போ எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. இப்போ தான் ரொம்ப கலப்படம். அப்போ உரம் கூட ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு உரம் யூஸ் பண்ணுவாங்க அந்த காய்க்கு மட்டும், பூச்சி கடிக்காமல். இப்போ தான் நிறையா உரங்கள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 6 மாதம் காய்க்கிற காய்க்கு 3 மாதத்தில் விளையிற மாதிரி உரத்தை சேர்த்துறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஜென்ரேஷன் அப்படி ஆயிடுச்சு. அதே போல் பொண்ணுகள் வந்து அப்போ பாருங்கள் 2 மூக்கு குத்தியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ உள்ள ஆளுங்க பூரா எல்லாமே 2 மூக்கு தான். மூக்கு குத்துறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்களாம் அப்போ உள்ள மக்கள்லாம். 2 மூக்கு குத்துனா தான் அவங்களுக்கு வந்து மகாலட்சுமியே வீட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இப்போ இருக்கிற பொண்ணுங்க என்னென்னா, ஒரு மூக்கு குத்துறதுக்கே ரொம்ப அழுகுறாங்க. எங்கள் அம்மாவே என்னை சொன்னாங்க, 2 மூக்கு குத்திக்கோ அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, 2 மூக்கு குத்து அப்படின்னு. அப்போ எனக்கு விவரம் தெரியாது தான். அப்போ எனக்கு ஒரு மூக்கு போதும் அப்படின்னு நானே ஒரு மூக்கு தான் குத்திருக்கேன். இருந்தாலும் அப்போ உள்ளவங்க வந்து 2 மூக்கு குத்துவாங்க. அதே மாதிரி இந்த ஒத்தக்காது தான் அவங்கெல்லாம் குத்துவாங்க. நம்மளாவது இப்படி வரிசையாக குத்துறோம் இல்லைங்களா? அப்போ வந்து வரிசையாக குத்துறவங்க யாருன்னா, தப்பாக நினைக்க வேணாம், கோனார் ரூட் ஆளுங்க இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து இந்த சைடு கீடு இந்த உள்ள எல்லாம் வரிசையாக குத்திருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எங்கள் ஊருக்கு பால் ஊற்ற வரையில் அந்த அம்மா அவ்வளோ குத்திக்கிட்டு வருவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ உள்ள காலத்தில் இதெல்லாம் குத்த மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ உள்ள வாழ்க்கைக்கும் இப்போ உள்ள வாழ்க்கைக்கும் யாருக்கெல்லாம் வந்து அப்போ உள்ள வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு கேட்டோம்னா, வயசானவங்களுக்கு அப்போ உள்ள வாழ்க்கை தாம்மா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உள்ள வாழ்க்கை யாருக்குமே ரொம்ப பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, அப்போல்லாம் வந்து சீக்கு வராது, காய்ச்சல் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி இப்போ இருக்குது பாருங்களேன், கேன்சரில் இருந்து, ரத்த கொதிப்புலேருந்து, அட்டாக்கில் இருந்து, மூளையில் வந்து கட்டி, அதெல்லாம் வந்து இப்போ தான் வந்தது. அந்த காலத்துலலாம் யாருக்கும் அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஏன்னா அப்போ வந்து உணவுகள் வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் வந்த உணவுகள். இப்போ இருக்கிற உணவுகள் வந்து எல்லாமே ஃபுல்லாக கலப்படமாக இருக்குது. இப்போ வந்து என்னென்னமோ கொண்டுக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது 100 அப்போல்லாம் உள்ள காலம்லாம் 100 வயசுக்கு இருந்தவங்க இன்றைக்கி 50 வயசு 45 வயசை கூட தாண்ட முடியாத நிலைமைக்கு இன்றைக்கி இருக்குது. எப்படி 50 வயசுக்கு மேலே தாண்ட முடியாது. 30 வயசே தாண்டி அவன் பொழைச்சி வந்தானாவே அவன் தான் கோடீஸ்வரன் இந்த உலகத்தில். ஆனால் அப்போ உள்ளவங்க 100 வயசு வரையும் இருக்காங்க, 105 வயசு வரையும் இருக்காங்க, ஏன் 110 வயசு வரையும் ஆளுகள் இருந்திருக்காங்க அப்போ உள்ளவங்களாம். அந்த சாப்பாடு அவங்களோட இது, அதாவது எப்படின்னா, அவங்களோட சாப்பாடு, அவங்களோட சவர்னை, அவங்களோட மனசில் இருக்கிற சந்தோஷம். அப்போல்லாம் வந்து சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அந்த காலத்துலலாம் அப்படி ஒரு பேராசை அதெல்லாம் இருக்காது. ஆனால் இப்போ உள்ளவன் வந்து என்னென்னா, அடுத்தவங்கள அடித்து, அடுத்தவங்கள கொலை பண்ணி, அடுத்தவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி, அடுத்தவங்க வீட்டை மகனுக்கு இன்றைக்கி வர்றவங்க தான் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அதாவது இன்றைக்கி எப்படின்னா, ஃப்ராடு, பித்தலாட்டம், மொள்ளமாடி முடிச்சிருக்கு எல்லாம் பண்ணுறவங்க மட்டும்தான் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. நேர்மையாக வாழ்கிறவங்க, நேர்மையாக இன்றைக்கி நல்லா கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மக்கள் இன்றைக்கி ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ நாசமாக போ, நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிற காலம் இந்த காலம். அதனால் யாருக்கெல்லாம் உங்களுக்கு அந்த வாழ்க்கை முன்னாடி உள்ள வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு
உங்களுக்கே தெரியும் இப்போ இருக்கிற வாழ்க்கை யாருக்குமே மக்களுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறதா இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிக்கிறோம். ஆனால் அப்போல்லாம் வந்து ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிட்டாங்க அந்த காலத்து ஆளுங்கள்லாம். நன்றி, வணக்கம்.